ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில மிகவும் அன்பும் கருணையும் கொண்ட ஒரு முதிய விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அதே கிராமத்தில் மற்றொரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு புதையல் வேட்டைக்காரன். பண்டைய காலத்தில் மன்னர்கள் மறைத்து வைத்திருந்த புதையல்களை தேடி இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்தவன். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் தேடியும் ஒரு புதையலையும் அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் மனதில் இருந்த புதையலுக்கான ஆசை மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த புதையல் வேட்டைக்காரனுக்கு அவன் நண்பர்களிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரு பழமையான கோவிலில் இருந்து ஒரு ரகசிய வரைபடம் கிடைத்துள்ளது. அதில் அருகிலுள்ள மலையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள புதையலின் இடம் காட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி. இந்த செய்தியை கேட்டவுடன் புதையல் வேட்டைக்காரன் மிகவும் மகிழ்ந்தான். உடனே தன் பயணத்திற்கான அனைத்து பொருட்களையும் தயாராக வைத்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு கொடிய திட்டம் இருந்தது. புதையல் கிடைத்த பிறகு தன் நண்பர்களை கொன்று அனைத்தையும் தான் மட்டும் எடுத்துக்கொள்ள திட்டம் தீட்டினான். அந்த கிராமத்தில் இருந்த அன்பான முதிய விவசாயி தன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் புதையல் வேட்டைக்காரன் வயலின் அருகே செல்லும்போது அவனை அங்கு அழைத்தார். "எங்கே போகிறாய் மகனே?" என்று கேட்டார். அதற்கு புதையல் வேட்டைக்காரன் பதில் அளித்தான். "நான் ஒரு புதிய இடத்துக்கு புதையல் தேடிப் போகிறேன்." அதைக் கேட்ட முதிய விவசாயி அன்பாக ஆசீர்வதித்து கூறினார், "நீ பல வருடங்களாக கஷ்டப்பட்டு தேடுகிறாய். இந்த முறை உன் உழைப்பு வீணாகாது." அதைக் கேட்ட புதையல் வேட்டைக்காரன் அங்கிருந்து சென்றபோது தனக்குள் மெதுவாக சொன்னான், "பைத்தியக்கார கிழவன், புதையல் வேட்டைக்காரன்." அவனுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நீண்ட தூரம் பயணம் செய்தான். அவர்கள் பல நகரங்களையும் பல கிராமங்களையும் கடந்து இறுதியில் அந்த மலையை அடைந்தார்கள். பிறகு அவர்கள் மலையை ஏற ஆரம்பித்தார்கள். நீண்ட நேரம் ஏறிய பிறகு அவர்கள் மலையின் உச்சியை அடைந்தார்கள். அங்கே ஒரு ரகசிய குகை இருந்தது. அவர்கள் அந்த குகைக்குள் சென்றார்கள். வரைபடத்தில் காட்டப்பட்ட இடத்தை அடைந்தார்கள். ஆனால் அங்கு எந்த புதையலும் இல்லை. அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்து திரும்பிச் செல்ல ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் அந்த முதிய விவசாயி தன் வயலில் மண் உழுது கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு மண்ணுக்குள் ஒரு பெரிய இரும்பு பெட்டி கிடைத்தது. அதை திறந்து பார்த்தார். அந்த பெட்டிக்குள் முழுவதும் தங்க நாணயங்களும் தங்க ஆபரணங்களும் இருந்தன. அதை பார்த்த முதிய விவசாயி ஒரு நிமிடம் கூட தன்னுடையதாக நினைக்கவில்லை. அவர் நினைத்தார், பல வருடங்களாக புதையல் தேடி கஷ்டப்பட்டு சுற்றிக் கொண்டிருப்பவன் அந்த புதையல் வேட்டைக்காரன்தான். இந்த புதையல் அவனுக்கே கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த பெட்டி மிகவும் கனமாக இருந்தது. அதை தூக்க முடியாததால் அவர் அதை அருகில் இருந்த ஒரு மரத்துக்கு இழுத்து கொண்டு சென்றார். பிறகு சிறிது ஓய்வெடுக்க அந்த பெட்டியின் அருகே படுத்தார். பல நாட்கள் பயணம் செய்து புதையல் வேட்டைக்காரன் மீண்டும் தன் கிராமத்துக்கு வந்தான். அவன் வயலின் அருகே சென்றபோது அவன் கண்களுக்கு ஒரு அதிர்ச்சி காட்சி தெரிந்தது. அந்த முதிய விவசாயி ஒரு பெரிய பெட்டியின் அருகில் படுத்து இருப்பதைக் கண்டான். அவன் உடனே அங்கே ஓடி சென்றான். அந்த பெட்டியை மெதுவாக திறந்து பார்த்தான். அதற்குள் முழுவதும் தங்க நாணயங்களும் ஆபரணங்களும் இருந்தன. அவன் அதிர்ச்சி அடைந்தான். முதலில் அவன் மனதில் தோன்றியது, இந்த பெட்டியை கண்டுபிடித்தது அந்த முதிய விவசாயி. அதனால் அதற்கு உரிமையாளன் அவரே. அதனால் அவரை கொன்றுவிட்டால் அந்த பெட்டி தனக்கு சொந்தமாகிவிடும் என்று எண்ணினான். அவன் சுற்றிலும் பார்த்தான். அருகில் யாரும் இல்லை. பிறகு அவன் அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்தான். மெதுவாக முதிய விவசாயியின் அருகே சென்றான். அந்த கல்லை அவரது தலையில் போட்டான். ஒரு கணத்தில் அந்த அன்பான முதிய விவசாயி அங்கேயே உயிரிழந்தார். அதற்குப் பிறகு அந்த பேராசைக்காரன் அந்த புதையல் பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? அன்பு கருணையும் அனைவரிடத்திலும் காட்டினால் அது ஆபத்தில் முடியும். ஆகவே அதை உரிய இடத்தில் காட்டுவதே கால சிறந்தது.